இந்த 2025 மறக்க முடியாத விஷயம் தாங்க நிறையவே இருக்குது. கொரோனா டைமில் எப்படி நம்ம அந்த விஷயத்தில் இன்னும் நம்மளால மறக்க முடியாதோ அதேமாரி இன்னொரு 5 வருஷம் 4 வருஷம் போனாலும் 2025 நம்ம வந்து மறக்கவே மாட்டோம் வாழ்நாளில். அதேமாரி ஜூன் 12ஆம் தேதி வந்து நம்ம ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. நம்ம கடந்த வாரம் மட்டுமே ஆக்சிடென்ட் சொல்கிறேன். ஜூன் 12 ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 242 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அதே ஜூன் 15ஆம் தேதி உத்தரகாண்டில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட. அது வந்து அந்த மாதம் மட்டுமே கிடையாது, அது மே மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். அது மே மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 20 பேர்கிட்ட. ஜூன் அதே 15 வந்து பூனேல வந்து ஒரு பாலம் ஆக்சிடென்ட், பாலம் இடிஞ்சு விழுந்து அதில் ஒரு சில பேர் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 75 lakhs கிட்ட அமௌண்ட் நம்ம கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் இஸ்ரேல் போர், அது வந்து ஜூன் 13ஆம் தேதி வந்து அது வந்து எப்படிதான் வந்திருக்கு. நம்ம அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போடுவோம். அதை பற்றி நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணல. அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து எடுத்தோமா கவுத்தமா நம்ம எதுவும் பேச முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம துபாயில் வந்து ஒரு கட்டடம் அதில் தீ விபத்தாகி ஒரு நிறைய பேருடைய பாதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் முடிஞ்சு இன்னும் 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜூன் இல்லையா. இன்னும் இந்த விஷயம் ஒரு 5-6 மாதம் கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்குமா நடக்காதா. சம்பவங்கள் நடக்கலாம், பட் அதில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க, ஒரு ஃப்ளைட்டு தான். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நிறைய ஃப்ளைட்டு கிட்ட இன்ஜின் கோளாறு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் இந்தந்த விஷயங்கள். ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து ஃப்ளைட்டில் போகவே பயப்படுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து